வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட்னா அந்த டவுட்டை நீங்கள் நம்மளோட குரூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் உங்களை தேடி வரும். அது இல்லாமல் நம்ம சேனலில் 123 நாட்களுக்கு உண்டான ஸ்டடி பிளான் கொண்டு போயிட்டுருக்கோம். உறுதியாக அந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். சைக்காலஜி நம்ம கண்டிப்பாக பேசிக்லேருந்து தெளிவாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் சயின்ஸ், தமிழ், சோசியல் எல்லாமே ஷார்ட்கட் முதல் கொண்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் நடைபெறுது. அது இல்லாமல் சாட்டர்டே 50 கொஷின் டெஸ்ட் நடைபெறுது. சண்டே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 80 மார்க் உண்டான கடைசி 4 வாரத்திற்கு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் நடைபெறுது. அந்த ஃபுல் டெஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம 28 நாள் நம்ம நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட 20% சிலபஸ் நம்ம படித்து முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 80% சிலபஸ் தான் பெண்டிங் இருக்குது. படிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ரிவிஷனும் பண்ணுறோம், ரிப்பீட் ரிவிஷனும் பண்ணுறோம். படித்ததே திரும்ப திரும்ப என்ன பண்ண போகிறோம், 4 வாரத்திற்கு உண்டானதை படிக்கும் பொழுது நம்ம மைண்டில் இன்னும் தெளிவாக ஸ்டோர் ஆகும். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எளிதாக பாஸ் பண்ணிடலாம். நம்ம எடுக்கக்கூடிய கொஷின்ஸை தாண்டி கொஷின் எடுக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை. அந்தளவுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொஷின் கொடுத்துட்ருக்கோம். சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்பர் பசில்ஸ், எண் புதிர்கள். அதாவது இந்த எண் புதிர்களை பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரியஸ் நம்ம டீச் பண்ணியிருப்போம். அந்த பேசிக் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏதாவது ஒரு லாஜிக், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இல்லை ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், எனி ஒன் லாஜிக் ஏதாவது அப்ளை ஆகுங்க. ஒரே ஒரு ஷார்ட்கட் என்னான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அந்த சம்மை குறுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். உண்மைதாங்க, நானும் அப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். நீங்களும் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த சம்மையை உத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாஜிக் சிக்கிரும். அதுதான் நம்மளுடைய சொல்யூஷனாக இருக்கும். சரி, முதல் கேள்வி 1, 2 ஆன்சர் 9 வந்திருக்கு. 2, 3 சேர்ந்தா என்ன வரும்? 3, 4 சேர்ந்தா 91. கம்பேர் பண்ணும்போது இந்த 2 நம்பரை விட இது அதிகமாக இருக்குது, இந்த 2 நம்பரை விட இது அதிகமாக இருக்குது. சின்ன நம்பருக்கு ஆன்சர் சின்னதாக இருக்குது, பெரிய நம்பருக்கு ஆன்சர் பெருசாக இருக்குது. அப்போ ஸ்கொயர் நம்பரோ கியூப் நம்பரோ இருக்கிறதுக்கு பாசிபிள் நிறையவே இருக்குது. பார்ப்போம். ஸ்கொயர் நம்பர் போட்டிருந்தால் என்ன வந்திருக்கும்? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் 5 தான் வந்திருக்கும். ஆன்சர் கிடையாது. அப்போ 1 கியூப் + 2 கியூப், அப்போது 1 + 8 = 9. அப்போ இந்த லாஜிக் சரிதான். அப்போ இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். 2 லாஜிக்கும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா இதுதான், இதுவும் அதே லாஜிக்கில் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விடை கிடச்சிரும். 3 கியூப் எவ்வளவு? 27. 4 கியூபு 64. ஆட் பண்ணிங்கன்னா 91 கிடச்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த லாஜிக் சரியானது தான். அப்போ இதில் அப்ளை பண்ணிடுவோம். 2 கியூப் + 3 கியூப் 8 + 27. இதோட ஆன்சர் உங்களுக்கு 35ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். ரெண்டாவது கேள்வி 1, 2, 3, 5, 8, 13, 21. அடுத்த நம்பர் என்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம நம்பர் சீரீஸில் தெளிவாக நடத்தியிருப்போம். அந்த பேசிக் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும். இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் ரொம்ப எளிதாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். 1 + 2 3, 2 + 3 5. அதாவது இது 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 3 + 5 8, 5 + 8 13, 13 + 8 21, 21 + 13 உங்களுக்கு 34 தான் இந்த கேள்விக்கு விடையாக கிடச்சிருக்கும். அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 28, 80 கொஷின் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாஜிக் என்ன வருதுன்னு யோசிச்சு பார்ப்போம். இங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த காலம் மட்டும்தான் பெருசாக இருக்குது. அப்போ லாஜிக் கண்டிப்பாக எதில் தான் இருக்கும்? காலம் வைஸில் தான் இருக்கும். இந்த வைஸில் இருக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது. சரி, யோசிச்சு பார்த்தோம்னா 1 × 4 × 7 28 கரெக்டாக இருக்குது. அடுத்ததா 2 × 5 × 8. நான் ஏன் மல்டிப்ளைக்குள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னா இதை விட இந்த நம்பர் ரொம்ப பெருசாக இருக்குது, இதை விட இந்த நம்பர் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை லாஜிக் வரதுக்கு வாய்ப்பு அதிகம், அதனால் போயிருக்கேன். 40, 2 80ன்னு கிடச்சிருக்கு. அடுத்ததா 3 × 6 × 9.
அப்போ இந்த ரெண்டு லாஜிக்கும் கரெக்டுனா இதுவும் என்ன லாஜிக் தான், மல்டிப்ளை பெருக்கல் லாஜிக் தான் வந்திருக்கும். 3 6 18, 18 பெருக்கல் 9 162. அப்போ இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு 162. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 1 2 4 3 உள்ள மட்டும் பெரிய நம்பர், 2 3 4 5 உள்ள பெரிய நம்பர், 3 4 6 இங்கே என்ன நம்பர் வரணும்னு தெரில, ஆனால் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம், இல்லை க்யூப் நம்பராக இருக்கலாம். ஸ்கொயர் நம்பர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர், 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 16 25 29 30. சரியாக தான் வந்திருக்கு, ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம். அடுத்தது இந்த லாஜிக் இங்கே எழுதிடலாம். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 25 34 38 44 54. ஓகே, இதுவும் சரிதான். அப்போ இது என்ன லாஜிக் தான், ஸ்கொயர் நம்பரில் தான் லாஜிக் வந்திருக்கு. அப்போ பாருங்கள், 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் இது என்னன்னு தெரியாது, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 86ன்னு கிடச்சிருக்கும். அடுத்ததா 9 ப்ளஸ் 16 ப்ளஸ் 36 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 86, 25 31 61 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 86. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 86 மைனஸ் ஆஃப் 61, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25ன்னு கிடச்சிருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு உறுதியாக ரூட் விட்டு வெளியில் எடுத்திருந்தோம்னா 25. இந்த ஸ்கொயர் அந்தாண்ட போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறி இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னா 5 தான் உங்களுடைய ஆன்சராக கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5 4 7 8ன்னு போட்டிருக்காங்க. 6 9 5 10 3 7 2 கொஸ்டின் மார்க்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, கூட்டல் கழித்தல் பெருக்கல் நம்பர் பக்கமாகவே தான் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. அப்போ கூட்டலாக கூட இருக்கலாம், இல்லை 2 3 ஆப்ரேஷன் கூட இருக்கலாம். 2 ஆப்ரேஷன் மேக்ஸிமமாக இருக்கலாம். 5 4 9 9 7 16 16 வகுத்தல் 2 8ன்னு கிடச்சிருக்கும். 6 9 15 15 5 20 20 வகுத்தல் 2 10ன்னு கிடச்சிருக்கும். அடுத்ததா அப்போ 3 7 10 10 ப்ளஸ் 2 12/2. உங்களுக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் 6ன்னு கிடச்சிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ எலிமினேட் பண்ண இன்னும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். நம்ம ஆப்ஷன் இல்லாமல் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த கேள்வி 3 இங்கே 9 இருக்குது ஆப்போசிட்டில், 2க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்குது, 5க்கு ஆப்போசிட்டில் 25 இருக்குது. இது எல்லாமே என்னதுங்க, ஸ்கொயர் நம்பர், வர்க்க எண்கள். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25. அப்போது 1 ஸ்கொயர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 1ஆக தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலும் அதே தான், 1 ஸ்கொயருக்கும் ஆன்சர் என்ன தான் வந்திருக்கும், 1ன்னு சொல்லி தான் கிடச்சிருக்கும். அடுத்த சம் 1 2 5 2 3 13 3 4 கொஸ்டின் மார்க். 1 2 எப்படி 5ஆக மாறி இருக்கும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5, 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13, 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 16. கண்டிப்பாக என்னவாக தான் ஆன்சராக இருந்திருக்கும், 25ஆக தான் ஆன்சராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 16 6 21 36 11 26. கண்டிப்பாக பார்க்கும்போதே தெரியுது ஆல்டர்னேட் சீரியஸ் நம்பர் சீரியஸில் நம்ம நடத்தியிருப்போம். இது எல்லாத்தோட பேஸும் எங்கே தான் இருக்குது, நம்பர் சீரியஸில் தான் இருக்குது. நம்பர் சீரியஸோட கிளாஸ் லிங்க் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்குள்ளே வாங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த டாபிக் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். சரி, அப்போ ஆல்டர்னேட் சீரியஸ் தான் இதில் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பாருங்கள், 16 26 36. இங்கே அதுக்கு முன்னாடியே 6 இருக்குது. அப்போ 6 16 26 36. அடுத்ததாக இங்கே நம்பர்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள், 1 11 21. அப்போ கண்டிப்பாக அடுத்த நம்பர் என்னவாக தான் இருக்கும், 31ஆக தான் இருக்கும். ஏன்னா 1க்கு முன்னாடி இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா மைனஸில் ஆன்சர் வந்திருக்கும். ஸோ அடுத்ததாக 1 11 21 31 10 10 ஆட் பண்ணியிருக்காங்க, 31 தான் உங்களுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இங்கே கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண பார்ப்போம். 9 பெருக்கல் 4
36. அப்போ 9 into 4 36. 6 into 6 என்னதான் உங்களுக்கு 36 தான் வருது. அப்போ ஆப்போசிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவலாக ஆன்சர் கிடைக்குது. 24 into 3 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72. 9 into 8 உங்களுக்கு என்ன தான் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 72 தான் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஆப்போசிட் நம்பரையும் ஈக்குவல் பண்ணால் ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணோம். 15 into 6 ஈக்குவல் டு 9 into எக்ஸ்ன்னு அர்த்தம். இந்த 9 இந்தாண்ட வந்துடும். அப்போ 15 into 6 divided by 9 ஈக்குவல் டு எக்ஸு. கேன்சல் பண்ணோம்னா 3 5. கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு 2. 5 into 2 உங்களுக்கு என்ன தான் கிடச்சிருக்கும் ஆன்சர் 10ன்னு சொல்லி தான் கிடச்சிருக்கும். அடுத்த சம் 50 31 சின்ன நம்பராக இருக்குது 9. 42 21 சின்ன நம்பராக இருக்குது 7. 43 11 அதுவும் சின்ன நம்பராக தான் இருக்கும். கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி பாருங்கள். 50 + 31 ஈக்குவல் டு 81. 81 டிவைடட் பை 9 உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 9ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். சும்மா செக் தான் பண்ணி பார்க்கணும், ஏதாவது ஒரு லாஜிக் செட் ஆகும். அடுத்ததான் 42 + 21 உங்களுக்கு 63. இங்கே எதால் வகுத்தீங்க 9ஆல். இங்கேயும் அப்போ 9ஆல் தான் வகுத்துருக்கணும். ஆன்சர் என்ன வந்திருக்கு 7ன்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ சேம் லாஜிக் தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும். 43 + 11 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 54. 54 டிவைடட் பை 9 உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் 6ன்னு தான் வந்திருக்கும். இந்த கேள்விக்கான விடை 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 2 3 4 5 6 7 8 9 முன்ன பார்த்த கொஸ்டின் மாதிரியே இருக்குது. 27 38 கொஸ்டின் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. போன தடவை என்ன பண்ணியிருப்போம் 1 into 4 into 7 28 லாஜிக் வரல. அப்போ 4 into 7 28 minus 1 வந்திருக்குங்களா? அப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் 7 into 4 minus of இந்த வேல்யூ. அப்போ 28 minus 1 உங்களுக்கான ஆன்சர் 27 கிடச்சிருக்கும். அடுத்ததா 8 into 5 8 into 5 40 minus 2 ஈக்குவல் டு 40 minus 2னா 38 கிடச்சிருக்கு. அடுத்தது 9 பெருக்கல் 6 9 பெருக்கல் 6 எவ்வளோங்க மைனஸ் ஆஃப் என்ன வேல்யூ 3. அப்போ 54 minus 3 உங்களுக்கான ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் 51ன்னு கிடச்சிருக்கும். ஒருவேளை உங்களுடைய கணக்குகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட லாஜிக் கணக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த லாஜிக் ரொம்ப சிம்பிளான லாஜிக்காக இருக்கோ, இப்போ கூட்டல் ஒரு லாஜிக்கில் இருக்குது, இந்தாண்ட பக்கம் பெருக்கலும் மைனஸோ 2 லாஜிக் சேர்ந்தது ஒரு லாஜிக்காக இருக்குது. எந்த லாஜிக் உங்களுக்கு கீ ஆன்சராக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் சிம்பிள் லாஜிக். அதுக்கு தான் நான் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். எளிமையான லாஜிக் எதில் இருக்கோ அதுதான் உங்களுடைய கீ ஆன்சராக கொடுப்பாங்க. சரி, அடுத்ததாக 5 6 15 2 சென்டரில் இருக்கக்கூடிய நம்பர் பெருசாக இருக்குது. 2 8 ஆனால் இங்கே சின்னதாக இருக்குது. அப்போ வேறு ஏதாவது சென்டரில் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் பேஸ் பண்ணி இல்லை, வேறு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும். என்னவாக இருக்குன்னு பார்ப்போமா? 5 பெருக்கல் 6 5 into 6 30. 30 டிவைடட் பை 2 என்னதுங்க 15. அடுத்தது 2 into 8 உங்களுக்கு 16. 16 by 4 இந்த 4 தான். அப்போ ஆன்சர் 4 வந்திருக்கு. அப்போ அடுத்ததாக 7 into 4 உங்களுக்கு 28. 28 டிவைட் பை 14 ஈக்குவல் டு இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு 2ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் 5 6 2 17 இந்த 3 நம்பர் சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. அப்போ இந்த நம்பரும் பெருசாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு. என்னன்னு பார்ப்போம். 5 10 16 வரல. 6 பெருக்கல் 2 + 5 6 பெருக்கல் 2 + 5 12 + 5 என்ன வந்திருக்கும் உங்களுக்கு 17ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். அடுத்ததாக 8 பெருக்கல் 4 8 பெருக்கல் 4 32 + 2 உங்களுக்கு 34ன்னு கிடச்சிருக்கும். அதே மாதிரி தான் 4 பெருக்கல் 14 ப்ளஸ் உங்களுக்கு 7 தான் உங்களுடைய ஆன்சர். 56 + 7 அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் 63. இந்த கேள்விக்கு 63 தான் விடையாக கிடச்சிருக்கும்.
நம்ம நடத்தக்கூடியது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க, அவங்களும் பயன்பெறட்டும். கண்டிப்பாக நம்ம பேசிக்ஸ்லேருந்து தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 6வது பையன் நம்மளுடைய வீடியோ பார்த்தா கூட அந்த பையனுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் நம்ம நடத்திட்டுருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.